லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோர்க்கே உரியது என்றார் இயேசு. குழந்தைகளுக்கான வளர்ச்சியில் தடையிடுவோரை இயேசு பொறுத்து கொள்ளவில்லை. சீடர்களிடம் கடுஞ்சினத்தை வெளிப்படுத்துகின்றார். அவரது கோபத்தில் குழந்தைகளின் முக்கியத்துவம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சுதந்திரம், போட்டியின்மை, ஆளுமை வளர்ச்சி ஆகியவற்றோடு அவர்கள் வழிகாட்டப்பட வேண்டியவர்கள், கரிசனைக்குரியவர்கள் என்ற கண்ணோட்டங்கள் கண்ணாடியாயின. இறையாட்சி பாதையில் எப்படிப்பட்ட சமூகம் உருவாக விரும்புகின்றோமோ அப்படி குழந்தைகளை உருவாக்குவது நம் பெருங்கடமை. குழந்தைகளிடம் மணலளவு அன்பை காட்டினால் மலையளவு அன்பை கொட்டுவார்கள். வாரம் ஓர் அலசல். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு. இந்த உலகில் உண்மையான அமைதியை நாம் கற்பிக்க வேண்டுமென்றால், போருக்கு எதிரான உண்மையான போரை நாம் நடத்த வேண்டுமென்றால், நாம் அதை குழந்தைகளிடமிருந்து தொடங்க வேண்டும் என்றார் அண்ணல் மகாத்மா காந்தி. ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இன்னும் மனிதனை கைவிட்டு விடவில்லை என்ற செய்தியுடன் வருகிறது என்றுரைத்தார் நோபேல் விருது பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். இன்றைய நாளை தியாகம் செய்வோம், இதனால் நம் குழந்தைகள் சிறந்த நாளை பெற முடியும் என்றார் முன்னாள் குடியரசுத் தலைவர், அறிவியலாளர் APJ அப்துல் கலாம். இவர்கள் குழந்தைகளை குறித்து பேசியவைகளை இப்போது நாம் ஏன் எடுத்துரைக்கிறோம் என நீங்கள் எண்ணலாம். ஆம், இம்மாதம் 12ஆம் தேதி குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு நாள். இவ்வாண்டின் இந்நாளுக்கென ஐநா நிறுவனம் எடுத்துள்ள தலைப்பு என்ன தெரியுமா? முன்னேற்றம் தெளிவாக உள்ளது, ஆனால் இன்னும் நிறைய ஆற்ற வேண்டியுள்ளது. நாம் நம் முயற்சிகளை விரைவாக்குவோம் என்பதே இவ்வாண்டிற்கான தலைப்பு. குழந்தை தொழிலாளர் முறை இன்னும் உலகில் இருக்கின்றதா என்ற கேள்வியும் இயல்பாக வருகின்றது. ஆம், இன்றைய உலகில் தற்போதைய புள்ளி விவரங்களின்படி 12,10,00,000 குழந்தைகள் பாலர் தொழிலாளர்களாக உள்ளனர். அதிலும் 5,20,00,000 பாலர் மிகவும் ஆபத்து தரும் வேலைகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர். 2000ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்தே வருகின்ற போதிலும் இந்த முயற்சிகள் போதாது என்பதுதான் உண்மை. குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை பெரும்பாலும் விவசாயத் துறையில்தான் 70 விழுக்காட்டு வரை அதிகமாக உள்ளது. அதிக அளவிலான எண்ணிக்கை என்பது ஆசியா, பசிபிக், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதிகளில்தான். குழந்தைகள் வேலை செய்ய முக்கிய காரணங்களில் ஒன்று வறுமை. பல குடும்பங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் அவர்கள் குழந்தைகளை அன்றாட கூலி வேலைக்கு அனுப்புகின்றனர். அதே சமயம் கல்வி வசதி இல்லாமை மற்றும் கல்வியின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வு இல்லாததாலும் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் வேலை செய்ய அனுப்பப்படுகின்றனர். குழந்தை தொழிலாளர்கள் இந்த உலகின் மிகப்பெரிய சோகம். குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது உலகின் மிகப்பெரிய சட்டவிரோத செயல். அது இயற்கைக்கு முரணான ஒரு சமூக குற்றம். பகட்டாக ஜொலிக்கும் உலகின் களையப்படாத கீழ்மைகளுள் ஒன்று. குழந்தைகளின் கனவுகளை கலைப்பதற்கு ஈடான வன்செயல் எதுவும் இல்லை. உலகின் ஏழ்மையான நாடுகளில் 4 குழந்தைகளில் ஒருவர் தங்கள் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளனர். குழந்தை தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட பாதி ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றார்கள். அங்கு 5 குழந்தைகளில் ஒரு குழந்தை தொழிலாளராக வேலை செய்கின்றது. குழந்தை தொழிலாளர்
வளர்ந்து வரும் கிழக்காசியா, ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டுமல்லாது நன்கு வளர்ச்சியடைந்த அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளில் கூட மிக பெருமளவில் காணப்படுவது அதிர்ச்சியான விடயம். பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு குழந்தை தொழிலாளர்களை குழந்தை பருவத்தை இழந்த குழந்தைகள் என்று குறிப்பிடுகின்றது. அவர்களின் ஆற்றல் மற்றும் சுய கௌரவத்தை இழந்து உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் செயல் என்று இதை வரையறுக்கின்றது. குழந்தை தொழிலாளர்களின் உச்சக்கட்ட கொடூரம் அவர்களை பெற்றோரிடமிருந்தும் குடும்பங்களிடமிருந்தும் பிரித்து அவர்கள் ஆற்றலுக்கு 1000 மடங்கு அதிகமான வேலைப்பளுவை திணித்து அவர்களை பெருநகரங்களில் சிறு விலைகளுக்கு போதைப்பொருள் கடத்தல், விபச்சாரம், தீவிரவாதம் போன்ற பல சமூக விரோத செயல்களுக்காக விற்கப்படுவதுமாகும். ஒவ்வொரு குழந்தையும் மகிழ்ச்சியான, பாதுகாப்பான குழந்தை பருவத்திற்கும் பள்ளிக்குச் செல்லும் வாய்ப்புக்கும் தகுதியானவர்கள். ஆனால் குழந்தை தொழிலில் ஈடுபடும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த அடிப்படை உரிமை மறுக்கப்படுகின்றது. 2025ற்குள் குழந்தை தொழிலாளர்களை முற்றிலுமாக ஒழித்துவிட இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் சாத்தியமான ஒன்று என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த குறிக்கப்பட்ட ஆண்டுக்கு வந்துவிட்டோம், ஆனால் குறிக்கோளைத்தான் எட்ட முடியவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி அரசுகள், தொழிலாளர் அமைப்புகள், நிறுவனங்கள், தொழில் வழங்குனர் மற்றும் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை ஒன்றிணைத்து குழந்தை தொழிலாளர்களின் அவல நிலையையும் அவர்களுக்கு உதவ என்ன செய்ய முடியும் என்பதையும் எடுத்துக்காட்டும் பொருட்டு பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டாக இணைந்து 2002இல் இத்தினத்தை உருவாக்கின. இந்த தினம் குழந்தை தொழிலாளர்களின் பிரச்சினைகளை வெளிக்கொணரும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. அரசுகள், மனித உரிமை அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து குழந்தை தொழிலாளர்களின் அவலத்தை முடிவுக்கு கொண்டு வரவும், அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றவும் பணியாற்ற வேண்டும். விவசாயம், சுரங்கப் பணி, தொழிற்சாலை பணிகள் போன்றவைகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே சமயம் கல்வியை ஊக்குவிக்கும் திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் நம் ஒவ்வொருவருக்கும் குழந்தைகள் கல்வி கற்கவும் சுதந்திரமாக வளரவும் உரிமை உள்ளதன் முக்கியத்துவத்தை நினைவுபடுத்துகிறது. குழந்தைகள் வேலை செய்யாமல் அவர்களின் வாழ்க்கையை சுதந்திரமாக அனுபவிக்கும் வகையில் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். குழந்தை தொழிலாளர்களுக்கு இச்சமூகத்தில் இடமில்லை. இது குழந்தைகளின் எதிர்காலத்தை கொள்ளையடிக்கின்றது மற்றும் குடும்பங்களை தொடர்ந்து வறுமையில் வைத்திருக்கின்றது என்பதை உள்ளத்தில் உணர்ந்து செயல்பட வேண்டும். குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம் குழந்தை தொழிலாளர்கள் பற்றிய உலகளாவிய கவனத்தை ஈர்க்கவும், அதை முற்றாக ஒழிக்க தேவையான நடவடிக்கைகள் மற்றும் முயற்சிகளிலும் கவனம் செலுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் முறையை அடியோடு வேரறுக்க வேண்டும் என நோபல் பரிசு வென்ற கைலாஷ் சத்யாத்ரி போன்ற தன்னார்வலர்களும் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலகளாவிய அமைப்புகளும் பல நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை அடிமைத்தனம், கடத்தல், அத்துமீறல் போன்றவற்றை முற்றாக தடுப்பதற்கும் சமூகத்தில் இருந்து அகற்றுவதற்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான இலவச கல்வியை கிடைக்கச் செய்யவும் இவ்வமைப்புகள் பாடுபட்டாலும் ஒவ்வொரு தனிநபரின் ஒத்துழைப்பும் இல்லாமல் இது சாத்தியப்படாது. குழந்தை தொழிலாளர்கள் 2 வகையில் உருவாகுகிறார்கள். வறுமை, கல்வி அறிவின்மை காரணமாக பெற்றோர், பாதுகாவலர்கள் தம் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது அல்லது இடைத்தரகர்களிடம் குறைந்த விலைக்கு விற்பது ஒரு வகை. 2வது வகை குழந்தை கடத்தல். உலகின் இருண்ட அறைக்குள் பணம் கொழிக்கும் வணிகமாக மாறிவிட்ட குழந்தை கடத்தலில் மில்லியன் கணக்கான குழந்தைகள் குழந்தை தொழிலாளராக விற்கப்படுகிறார்கள். இன்று வரை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியாத ஒரு துயரமாக இது தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு அரசுகள் இலவச மற்றும் அனைவராலும் அணுகக்கூடிய கல்வியை வழங்க தவறியமை, பன்னாட்டு ஒப்பந்தங்கள் மற்றும் மரபுகள் முறையாக கடைபிடிக்காமை, குழந்தைகளின் உரிமைகள் மதிக்கப்படாமை, மக்களின் அலட்சிய போக்கு என்ற பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். திரையில் நிழல் உலக ஹீரோக்கள் இவ்வாறான ஒரு சம்பவத்தை தட்டி கேட்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டும் மக்கள்
படம் முடிந்து வெளியே வந்து சுண்டல் விற்கும் சிறுவனிடம் பேரம் பேசி சுண்டல் வாங்கிச் செல்கிறார்கள். எத்தனை பேர் அந்த சிறுவன் ஏன் பாடசாலை போகாமல் இப்படி வேலை செய்கிறான் என்று தேடி தீர்வு காண்கிறார்கள். வீதியில் போகும்போது பிச்சை கேட்கும் குழந்தைகளை புறக்கணித்து செல்கிறோமே தவிர அவர்களுக்கான மறுக்கப்படும் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க எவருமே நினைப்பதில்லையே. இந்த அலட்சிய போக்கால் ஒரு சமூகமாகவும் நாம் நம் குழந்தைகளை பாதுகாக்க தவறிவிடுகிறோம். வயல்களிலும் சுரங்கங்களிலும் பல லட்சம் குழந்தைகள் வியர்வை சிந்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது ஒரு காட்டுத் தீ. இளம் தளிர்கள் மேல் பற்றிக் கொண்ட இந்த தீ மெல்ல மெல்ல பரவி எதிர்கால உலகையே எரித்து சுடுகாடாக மாற்றிவிடும். ஒரு சமூகமாக அரசும் நிறுவனங்களும் மக்களும் சட்டமும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் ஒழிய இதனை அணைக்க வேறு வழியில்லை. எந்த குழந்தையும் விரும்பி வேலைக்கு செல்வதில்லை. அவர்கள் பலவந்தமாக இந்த சூழலுக்குள் தள்ளப்படுகிறார்கள். இந்த மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பாக வளர, சுதந்திரமாக வாழ, தரமான கல்வி கற்க உரிமை உள்ளது. அது எந்த காரணத்திற்காகவும் பறிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம். இன்றைய குழந்தைகள்தான் நாளைய உலகை கையில் எடுத்துக் கொள்ளப் போகின்றவர்கள். அவர்கள் இன்று எப்படி நடத்தப்படுகின்றார்களோ அதன் எதிரொலிப்புதான் நாளை வெளிப்படப் போகின்றது. எனவே எதிர்கால உலகை அவர்கள் நேர்மறையாக அணுக வேண்டுமா, இல்லை எதிர்மறையாக மாற்ற வேண்டுமா என்பதை இன்று நாம் தான் தீர்மானிக்கப் போகின்றோம். குழந்தை தொழிலாளர் என்ற சொற்றொடர் மன ரீதியாக, உடல் ரீதியாக, சமூக ரீதியாக, தார்மீக ரீதியாக குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஆபத்தான மற்றும் தீங்கு விளைவிக்கும் வேலைவாய்ப்பை குறிக்கிறது. ஒரு பள்ளி செல்ல வேண்டிய வயதுடைய குழந்தை பள்ளிக்கு செல்வதை தடுக்கும் எந்த ஒரு வேலையும் குழந்தை தொழிலாக கருதப்படும் என்பதையும் இந்த சொற்றொடர் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. குழந்தைகளுக்கு முறையான கல்வி வழங்குதல், குடும்பங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துதல், குழந்தைகள் பணி செய்யும் நிறுவனங்களை புறக்கணித்தல், குழந்தை தொழிலாளர்களின் அவலத்தை பற்றி மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் ஆகியவற்றை நம்மால் செய்ய முடியும். குழந்தை தொழிலாளர் முறையை எதிர்ப்பதற்கு நம் பங்களிப்பாக அது இருக்கட்டும். மதங்களை மறுக்கின்ற மனிதர்களும் மழலை செல்வத்தை வெறுப்பதில்லை. பிள்ளையின் உள்ளம் வெள்ளையடா, பேசும் தெய்வத்தின் சாயலடா. மதங்களை மறுக்கின்ற மனிதர்களும் மழலை செல்வத்தை வெறுப்பதில்லை. பிள்ளையின் உள்ளம் வெள்ளையடா, பேசும் தெய்வத்தின் சாயலடா. அடுத்தவர் உரிமையை பறிப்பதில்லை. பிள்ளை எவரது மனதையும் சுடுவதில்லை. அடுத்தவர் உரிமையை பறிப்பதில்லை. பிள்ளை எவரது மனதையும் சுடுவதில்லை. ஆண்டவன் பெயரால் பிழைப்பதில்லை. தன் ஆணவத்தை எங்கும் திணிப்பதில்லை. வாரம் ஓர் அலசல் என்ற தலைப்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு குறித்து இன்றைய ஒலிபரப்பில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தூதர்களுடன் மேலறையில் கூடியிருந்த அன்னை மரியாவின் செயலானது புதிய திரு அவையை நோக்கிய அவரின் தாய்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது என்றும், இத்தகைய தாய்மையானது முதன்மையாக நமக்காக இறந்து உயிர்த்த இயேசுவின் பாஸ்கா மறைபொருளின் பலனாக விளங்குகின்றது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 9 திங்கட்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற திருப்பீடத்தில் உள்ளோருக்கான யூபிலி கொண்டாட்ட திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. தனது பணியின் காரணமாக ஒரு கனமான சிலுவையை சுமந்து செல்லும் ஒரு அருள்பணியாளர் ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திற்கு சென்று
அன்புடனும் நம்பிக்கையுடனும் தனது பணியை செய்ய முயற்சிப்பதன் வாயிலாக திரு அவை பலனில் பங்களிக்கின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை. தங்களது வரலாற்று வேர்களை இழக்கும் அபாயத்தில் இருக்கும் உலக நாடுகளானது தங்களது நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருக்க வத்திக்கான் உதவுகின்றது என்றும் எதிர்நோக்கி நூலை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் கூறினார் அருள் சகோதரி மரிய குளோரியா ரீவா. ஜூன் 9 திங்கட்கிழமை திருப்பீடத்தில் உள்ளோருக்கான யூபிலி கொண்டாட்டத்தை முன்னிட்டு வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் நடைபெற்ற தியானத்தில் பங்கேற்றவர்களுக்கு தனது கருத்துக்களை எடுத்துரைத்தபோது இவ்வாறு கூறினார் திருநற்கருணை ஆராதனை சபை அருள் சகோதரி மரிய குளோரியா ரீவா. திருப்பீடத்தில் உள்ள அனைத்து துறை சார்ந்தவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் பங்கேற்ற இத்தியானத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் பங்கேற்றார். எதிர்நோக்குடன் வாழ்வது என்பது நிலையான வாழ்க்கையை வாழ்வதற்கு சமம் என்று எடுத்துரைத்த சகோதரி ரீவா அவர்கள், எப்படி ஓட வேண்டும் என்று அறியாதவர் எங்கு ஓட வேண்டும் என்பதையும் அறியாதவராகவே இருக்கின்றார் என்ற தூய அகுஸ்தினாரின் வார்த்தைகளை சுட்டிக்காட்டி திரு அவை மற்றும் உலகத்தை நோக்கி ஓட எப்போதும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். போரினால் பிளவுபட்டு துயரத்தால் சூழப்பட்டுள்ள இவ்வுலகிற்கு அன்பு மற்றும் அமைதியின் தூய ஆவியை நாம் வேண்டிக் கொள்வோம் என்றும், எல்லைகளை திறக்கவும் சுவர்களை உடைக்கவும் வெறுப்பை களைக்கவும் விண்ணகத்தில் இருக்கும் ஒரே தந்தையின் குழந்தைகளாக வாழவும் நமக்கு தூய ஆவியார் உதவுவார் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 8 ஞாயிறு பெந்தகோஸ்து பெருவிழாவை முன்னிட்டு வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஏறக்குறைய 80,000 மக்கள் பங்கேற்ற திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திரு அவை மற்றும் உலகை புதுப்பிக்கின்ற பெந்தகோஸ்து நாளில் தூய ஆவியாரின் வலிமையான காற்று நம்மீதும் நமக்குள்ளும் வந்து நம் இதயங்களின் எல்லைகளை திறந்து கடவுளை சந்திக்கும் அருளை நமக்கு தரட்டும் என்றும், அன்பின் எல்லைகளை விரிவுபடுத்தி அமைதி ஆட்சி செய்யும் ஓர் உலகத்தை கட்டியெழுப்ப நமது முயற்சிகளை தக்க வைக்கட்டும் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. தூய ஆவியாரின் ஆற்றலினால் இந்த யூபிலியாண்டில் புதுப்பிக்கப்பட்டவர்களாக வாழ்வை மீண்டும் தொடங்குங்கள் என்றும், ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் எதிர்நோக்கை இவ்வுலகில் உள்ள எல்லாருக்கும் கொண்டு செல்லுங்கள் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 8 ஞாயிறு பெந்தகோஸ்து பெருவிழாவை முன்னிட்டு வத்திக்கான் வளாகத்தில் நடைபெற்ற திருப்பலியின் நிறைவில் வழங்கிய மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கன்னி மரியாவின் பரிந்துரையின் வழியாக தூய ஆவியாரிடமிருந்து அமைதியின் பரிசை வேண்டிக் கொள்வோம் என்று தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், முதலாவதாக நம் இதயங்களில் அமைதியை பெற வேண்டுவோம் என்றும் கூறினார். திருமுழுக்கு மற்றும் உறுதி பூசுதல் திருவருள் அடையாளங்களின் போது நமது நெற்றிகளில் பூசப்பட்ட கிறிஸ்மா திருத்தைலத்தின் வழியாக நாம் கிறிஸ்துவின் நறுமணத்தை உணர்கின்றோம் என்றும், இந்த இரு அருள் சாதனங்களும் கடவுளின் இறையரசில் இயேசுவின் மறுமலர்ச்சி பணிக்கு நம்மை ஒன்றிணைத்துள்ளன என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 7 சனிக்கிழமை மாலை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற பெந்தகோஸ்து பெருவிழா முன் தயாரிப்பு ஜெப வழிபாட்டிற்கு தலைமையேற்று அதில் பங்கேற்ற ஏறக்குறைய 70,000 திருப்பயணிகளுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார், அவரே ஆட்சி செய்கின்றார் என்பதை இயேசுவில் நாம் காண்கின்றோம், இயேசு வழியாக நாம் கேட்கின்றோம் என்றும், பெந்தகோஸ்து நாளுக்கு முந்தைய நாளில் கடவுளின் அருகாமையில் இயேசுவின் கதைகளுடன் நம் கதைகளை இணைக்கும் அவரது ஆவியில் நாம் ஆழமாக ஈடுபட்டுள்ளோம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. 2025ஆம் ஆண்டு மே 8 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திரு அவையின் 267வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மாதத்தினை நினைவு கூறும் விதமாக வத்திக்கான் சமூக ஊடகத்தால் காணொளி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.